Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Bemoan அப்படின்னு ஒரு வார்த்தை. இது மோன், MOAN, மோன் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ முதல்ல அர்த்தத்தை பார்த்துருவோம். அப்புறம் இந்த மோனுக்கும் பிமோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பிமோன் அப்படிங்கிறது டு எக்ஸ்பிரஸ் டீப் சாரோ, ரிக்ரெட், ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் அபவுட் சம்திங். ஒரு சரியில்லை அப்படின்னு சொல்றது, இது வேண்டாம், இது நல்லா இல்லைங்கிறது கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தெரிவிக்கிறத, வருத்தம் தெரிவிக்கிறத இத பிமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. It is often used when someone is complaining about a situation or a loss. ஒரு தோல்வியை குறித்தோ, ஒரு இழந்ததை பற்றியோ, இல்ல ஒரு சூழலை பற்றியோ கம்ப்ளைண்ட் பண்றத இந்த பிமோன் அப்படிம்பாங்க. அந்த மோன்னா என்னன்னா, இப்போ உடம்பு வலிக்குது, உடம்புல ஏதாவது ஒரு நோகல் இருக்கு, அப்ப முனகுறாங்க, வலியில வெளிப்படுத்துறாங்கல்ல வேதனையை, அந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறது வெறும் மோன். ஆனா பிமோன் தான் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ். அவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப உதாரணம், the team captains sat in the locker room bemoaning the missed opportunities that cost them the championship. இந்த கேப்டன்லாம் அவங்க லாக்கர் ரூம்ல உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தவற விட்ட வாய்ப்புகளை நினைத்து. அந்த மாதிரி தவற விட்டதுனால என்னாச்சு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாம்பியன் பட்டம் போச்சு. ஸோ பிமோன் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டீப் சாரோ, அதுதான் நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது.